டேய் எங்கடா இருக்கீங்க? வரீங்களா இல்லடா? வேணே வந்துட்டுடா. மச்சான் இங்க பாரு. டேய் வேணுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும். காசு கொடுங்கடா. காசு வேணாம். காசு கொடுங்க. காசு வேணாம். டேய் உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏதோ காசு கொடுத்துருங்கடா. சரிடா நவுறா. டேய் சுருட்ட வரலல்ல? எனக்கு தெரியலடா. தெரியலையா? சுருட்ட சூற விட போறேன்டா. டேய் சுருட்ட அலப்பற பண்ணிடாதடா. டூர் அமைதியா போயிட்டு வரணும்டா. டேய் மச்சான் நான் முன்ன மாதிரி இல்லடா. அப்பாடி உள்ள போடா. என்ன வைப்ரேஷன் ஆவறா? ஏய் மச்சான் சுருட்ட. ஏய் அமைதியா போய் உட்காருடா. டேய் மச்சான் அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. ஏன்டா நீ வேற பயப்படுறிய? வரீங்களா இல்லடா? டைம் ஆயிடுச்சுடா. என்ன ஏதோ டம்மு டம்முன்னு சவுண்ட் கேக்குது. போடு ஏத்து வாடிலே ஏத்துறோம். அழகு எல்லாம் அவள் இவளது ஸ்டைல். தாய் சுருட்ட சூறடா. டேய் பாட்டா பண்றா. A few minutes later. இவன் வாமிட் கேஸ். இவன் பக்கத்துல வேணாம். இவன் பக்கத்துல உட்காரவே கூடாது. ஐயோ சுருட்ட டேஞ்சரு. டேய் நீ வாமிட் எடுப்ப? தலைகில தொங்க விட்டாலும் வாமிட் எடுக்க மாட்டேன்டா. அப்ப சரிடா உன் பக்கத்துல உட்கார. டேய் இந்த பக்கம் வா. நான் ஜன்னல் சீட்டு போறேன். நோ டிரைவர் அண்ணா வண்டி அண்ணா. டேய் யாரா பவுலிங் போடுறது? வேற யாரு? நம்ம ராஜி தான். ராஜே பவுலிங் போடு. அந்த வந்துட்டேன். ஏச்சி அங்கே நில்ல. ஏன் என்னது? ஏண்டா நீ எல்லாம் பால தொல்லாமாடா. ஸ்டாப். அப்படியே ஸ்லோமோ போட்டு ரிவர்ஸ் போடுங்க. இது ஒரு ஸ்டைலி. நீ ஒரு பவுலரு. நீ பவுலிங் போற ஸ்டைல் கூட ஓகேடா. ஆனா பால் எங்கடா போடுற? ஸ்டாப். பால் எங்க இருக்கு? ஸ்டிக் எங்க இருக்கு? கிட்டத்தட்ட 100 மீட்டர். நீ எல்லாம் பால தொட்ட செத்த. சரி விடு. சந்தோஷ் போட்டோம். சந்தோஷ் கரெக்டா இருப்பான். ஏச்சி நீ நில்லு. ஏன் இவனுக்கு என்ன? டே இவெல்லாம் பால் போட்டு தாண்டா அடிக்க தெரியாதவங்க கூட அடிக்கிறான். புது பால்ரா நானு. இவன் போட்ட பால் நல்லா அடிச்சு பழைய பால் ஆக்கிட்டானுடா. தயவு செய்து நீங்க 2 பேரும் பாலையே தொடாதீங்கடா. சரி விடு. யாருக்கு வேணா? சுருட்ட கரெக்டா இருப்பான். சுருட்ட போட்டோம். ஏச்சி நாத்த முட்டு பேல. நீ மட்டும் அங்கே நில்லே. ஏண்டா நீங்க ஆச்சும் பாலுக்கு ஒரு மரியாதை கொடுப்பீங்கடா. அவன் என்ன என்னெல்லாம் பண்ணுவான் தெரியுமாடா? என்னமோ அமாம் சோப்பு மாரி உடம்பெல்லாம் போட்டு தேய்க்கிறான்டா அவன். நீங்களே வேணா பால் போட்டுக்கங்கடா. ஆனா அந்த நாத்த முடிச்ச பேட்ட எப்படி கொடுக்காதீங்கடா. இவெல்லாம் ஒரு ஆள்னு பேசிட்டு இருக்கீங்க. பாலை எடுத்தோமா எச்சு துப்புனோமா முன்னாடி 2 தேய் பின்னாடி 2 தேய் போய்கிட்டே இருக்கணும். ஏமா என்னம்மா இது? உப்மாடா. அது எனக்கு தெரியாதா? என்னம்மா எப்ப பாரு உப்மாவே பண்ணிட்டு இருக்கா? டேய் நேத்து செஞ்சேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் செய்றேன். என்னமோ டெய்லி பண்ற மாதிரி பேசுற. ஏமா நேத்து பண்ணிருக்க அப்புறம் இன்னைக்கு பண்ணிருக்க. தொடர்ந்து 2 நாள் பண்ணிருக்க. அதுக்கு பேர் டெய்லி பண்றதா தான் அர்த்தம். சாப்பிடுப்பா. உப்மா தானே. ஏமா எப்படிமா சாப்பிடுறது? தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை உப்மா தான். பிடிக்காத சாப்பாடு உப்மா தான். உப்மானாலே டென்ஷன் ஆகுது. உப்மா. ஏமா மறுபடி அதே சொல்லாதமா. கடுப்பாகுது. சரி விட அழுவாத. வேற சூப்பர் சாப்பாடு செஞ்சு தரேன். என்ன சாப்பாடு? ரசம்டா. ஏமா ஓமா நான் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுக்கிறேன். செல்லோ உப்மா. ஆமாங்க. ஏங்க உங்களுக்கு உப்மா பிடிக்காதா? ஏச்சி என்ன இப்படி கேட்டுவிட்ட? உப்மா பிடிக்காதானே? நீ வேற. உப்மானா உயிரிடி எனக்கு. இந்த உடம்பெல்லாம் எப்படி வளர்ந்தது? உப்மா சாப்பிட்டுதான். இது மட்டும் இல்ல, எங்க அம்மா ஒரு உப்மா செய்வாங்க பாரு. எங்க அம்மாவோட உப்மா கை பக்குவோம். தூக்கத்துல இருந்து உள்ளங்கையை நக்குவோம். அந்த மாதிரி உப்மா. காலையிலயும் உப்மா, மாலையிலயும் உப்மா, இரவு உப்மா, மறுநாள் காலை உப்மா. உப்மா பயலுக. இன்னொன்னு தெரியுமா? சின்ன வயசுல எல்லாம் பிறந்த உடனே அம்மான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா நான் அப்படி இல்லடி. உப்புமான்னு சொன்னண்டி. உப்புமான்னு. அந்த மாதிரி உப்மா சாப்பிட்டு வளர்ந்த வண்டி நானு. என்ன போய் உப்மா பிடிக்காதான்னு கேட்டு விட்டியடி. ஓ ஹொய்யா. நீ உப்மா சாப்பிட்டிருந்தா கூட நான் ஃபீல் பண்ணிருக்க மாட்டேன்டா. ஆனா சின்ன வயசுல பிறந்த உடனே அம்மான்னு சொல்லலடி, உப்புமான்னு சொன்னண்டி. உப்புமான்னு அப்படின்னு ஒண்ணு சொன்னா பத்தியா? அங்க நிக்கிற நீ. என்னம்மா நீ எப்ப பார்த்தாலும் திட்டிட்டே இருக்க? கடுப்பாதுமா உன்கிட்ட பேசுறதுக்கு. டென்ஷன் ஆகுதுமா. போன் அடிச்சாலும் ஏதாவது சொல்லிட்டு தான் இருக்கா. போனை வையா. உன்கிட்ட பேசவே பிடிக்கல எனக்கு. யார்டா அப்படி கத்தி பேசிட்டு இருக்கா? எங்க அம்மா தான்டா எப்ப போன் அடிச்சாலும் திட்டிட்டே இருக்காங்கடா. டேய்
அம்மா இல்லாதவங்களுக்கு தான்டா தெரியும் அம்மா திட்டுறதெல்லாம் திருக்குறள் மாதிரின்னு. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க. என்ன நமக்கே அழுவு வருது? சுருட்ட அழுவாதடா, சுருட்ட அழுவாத. நீ எங்க போற நீ காணு பச்சை ஊத்திருக்கான் பாரா. ஆமாண்டா. ஏய் கைய விடுங்கடா. என்ன லவ்வா? லவ்லாம் இல்லடா. அப்ப கலா யாரு? எங்க அம்மாடா. நான் இங்கே பாட. ஐயா பாஸ், அம்மா சென்டிமெண்ட் போயிட்டு இருக்கு. ரொம்ப முக்கியமான வீடியோ சுருட்ட, கன்ஃபார்ம் எடுத்துட்டு வாங்க. அட நீங்க வேற அம்மா நல்லா அழுகுறான் பாஸ் அவன். அப்படிதான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துட்டு வாங்க. சரி வைங்க எடுத்துட்டு வரேன். நாளைக்கெல்லாம் கன்ஃபார்மா டூர் போயிடலாம்டா. நான் டூர் வரலடா. ஏன்டா வரல? நான் டூர் வந்துட்டேனா எங்க அம்மா வீட்டுல தனியா இருப்பாங்கடா. அடியே எல்லா நியூஸும் கலெக்ட் பண்ணிட்டியா? ஏங்க எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டான். பெரிய பொண்ணு 2 நாளா ஓடிப்ப போகுது. சின்ன பொண்ணு இப்பதான் லவ்ல விழுந்திருக்கு. சின்ன பொண்ணா? அது கவலைப்படாதீங்க, அது பிரிஞ்சிரும். ஆனா பையன் மட்டும்தான். பையன் மட்டும்? பையன் ஒரு பையனை லவ் பண்றாங்க. தம்பி, அப்பா உனக்கு ஆசையா தாத்தா பேர் வைக்க போறாரு. பேர் வைக்க போறீங்களா? சல்மான் கான், ஷாருக் கான், விராட் கோலின்னு வைங்க. அடியே தாய் மாமா தான் முதல்ல பேர் வைக்கணும். ஆமால அண்ணே, வான புள்ளைட்டு வந்து பேர் சொல்லுனே. லே சுருட்டு மாமாலே, நல்ல பேரா சொல்லுடா. லே சொட்டமுத்து, சொட்டமுத்து, சொட்டமுத்து. சுருட்டு மாமாலே, எவ்வளோ பேரு? ஏன் தம்பி ஏழுற சொட்டமுத்தே? எவ்வளோ பேரை மாத்துவா, என்னவா பேரு? சொட்டமுத்தே, சொட்டமுத்தே. ஏங்க நீங்களும் வந்து பேர் சொல்லுங்க வாங்க. சொட்டமுத்து, முத்து சொட்ட, சொட்டமுத்து, சொட்ட முத்து. சரிப்பட்டு வராது, எதிர்ப்ப தெரிவிச்சிட வேண்டியதான். அடியே என்னடி புள்ள பேர் சொன்னா மூஞ்சில ஒண்ணு கடிக்கிறான். ஒருவேளை புள்ளைக்கு பேர் பிடிக்கலையோ? அதாங்க நானும் நினைக்கிறேன், பிள்ளைக்கு பேர் பிடிக்கல போலியே. லே ஆமாட்ட பேர் பிடிக்கடா, மாத்தீங்கடா. இல்லனா கொழுத்தத்தா பேர் வச்சிரலாமா? குழுதாத்தா பேர் வைங்க, அது சூப்பர் பேராச்சே. அப்பாடி புரிஞ்சுக்கிட்டானுங்க, குழுதாத்தா பேராச்சு நல்லா இருக்கும். தம்பி அப்பா உனக்கு வேற பேர் சொல்லட்டுமா? சொல்லுடா. குஞ்சித பாதா, குஞ்சித பாதா, குஞ்சித பாதா. லே என்னடா பேரு இது? குஞ்சில பாதா ரோஸ் கிளக்குது. ஏய் பிரவீனே, ஹோம்வொர்க் எழுதுனியா? ஹோம்வொர்க் எழுதிட்டேன் டீச்சர். அப்ப எடுத்துவா. ஆனா வீட்ல வச்சுட்டு வந்துட்டேன் டீச்சர். ஓ, இதெல்லாம் காந்தி காலத்துல தடை பண்ண ரீசன் ஆச்சே. எந்திரி எந்திரி எந்திரி, வா வா வீட்டுக்கு வா. வா 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 வா, வண்டில ஏறு, வண்டில ஏறு. உட்கார் 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 உட்கார். உருட்டு. ஓ நோ. இறங்க இறங்க. ஹோம்வொர்க் எடுத்து வா. டீச்சர் ஹோம்வொர்க் எழுதல டீச்சர். தெரியும்டா உங்க ஒப்பமானல. ஏய் சுருட்ட, ஹோம்வொர்க் எழுதலையா இல்லையா? டீச்சர் ஹோம்வொர்க் வீட்ல. வா 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 வா, வீட்டுக்கு போலாம் வாடா. டீச்சர் உடனே ஸ்கூட்டி எடுத்து முறுக்காதீங்க. நான் ஹோம்வொர்க் எழுதல டீச்சர், முட்டி போட்டுறேன் டீச்சர். ஏய் ராஜுமாரே, நீ ஏதாச்சும் ஹோம்வொர்க் எழுதலையா இல்லையா? என்னடா முழிக்கிற? அடிங்க சொல்லிக்கிட்டே இருக்க, ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்க. டேய் தம்பி, அவன் ஹோம்வொர்க் மட்டும் வாங்கிட்டு வாடா. மதுர வீரன் தானே, அவனை உசுப்பி விட்ட வீணே. டீச்சர் ஆறுலாம் டிசைனா போட்டிருப்பேன் பாருங்க.